இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக வரும் உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுடனான போட்டியை இந்திய அணி தவிர்க்க வேண்டும் என கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா அமைப்பு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சிஆர்பிஎஃப் படையை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கப்படவில்லை. பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷ்-இ-அகமது அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இந்த நிலையில் உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாடக்கூடாது என மும்பையில் உள்ள கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா சிசிஐ அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. இது குறித்து பேசிய சிசிஐயின் செயலாளர் சுரேஷ் பாப்னா, புல்வாமா தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இதுவரை வாய் திறக்கவில்லை. இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் அது குறித்து அந்நாட்டின் பிரதமர் கருத்து தெரிவிக்காதது ஏன்? புல்வாமா தாக்குதல் குறித்து வெளிப்படையாக அவர் கருத்து தெரிவிக்க வேண்டும். மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். அவ்வாறு வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கவில்லை என்றால் அவர்கள் பக்கம் ஏதோ தவறு இருக்கிறது என்றுதானே பொருள் என்று ஆவேசமாக கருத்து தெரிவித்திருக்கிறார். புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் மும்பை பிரபோன் மைதானத்தில் இருந்த இம்ரான்கானின் புகைப்படத்தை சிசிஐ அமைப்பினர் மறைத்தனர். அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பாப்னா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் சிசிஐயின் அவசர கூட்டத்தை கூட்டினோம். அந்த கூட்டத்தில் பிரபோன் மைதானத்தில் இருக்கும் இம்ரான்கானின் புகைப்படத்தை மறைக்க முடிவெடுத்தோம். விரைவில் அந்த புகைப்படத்தை எப்படி அகற்றுவது என்பது குறித்து முடிவெடுப்போம் என்று தெரிவித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் வரும் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதில் ஓல்டு ட்ரஃபோர்ட் மைதானத்தில் வரும் ஜூன் 16ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது. இந்த போட்டியை இந்திய அணி தவிர்க்க வேண்டும் என்று இவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.